Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரேஷன்ல கிடைக்கக்கூடிய கொண்டக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து ரேஷன் கடையிலே இப்போ வந்து கொண்டக்கடலை கிடைக்குது. அப்படி இல்லனாலும் கொண்டக்கடலை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கடைகளில கூட நம்ம வாங்குவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி ஊற வச்சிருக்கேன். இதுவுமே வந்து ரேஷன் அரிசி தான் ஊற வச்சிருக்கேன். செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதால இதுவுமே ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். அப்படி இல்லனா நீங்க இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். இந்த டம்ளர் அளவு 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி வந்து ஊற வச்சிருக்கேங்க. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மையம் அரைக்கணும் அப்படி இல்லை, கொஞ்சம் வந்து இது மாதிரி நின்று இருக்கட்டும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் நிறைய கொண்டக்கடலை ஊற வச்சு அதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதுலேருந்து 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். எந்த கப்பால் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க, சரியாக இருக்குங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி வந்து அப்படியே போட்டால் வந்து நம்மளுக்கு அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. கூடவே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து கொண்டக்கடலைலாம் சேர்க்குறதால பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இதை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து கருப்பாக அந்த இடத்துல தெரிய தான் செய்யும். ஆனால் வந்து நம்ம கருப்பு கொண்டக்கடலை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம தோசை செய்யும்போது அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ அதனால் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். தோலோடு சாப்பிட்றது வந்து கொண்டக்கடலை ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தயிர் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அது கூட இருந்த தண்ணியே வந்து போதும். நம்ம மாவில் வந்து கொஞ்சம் அரிசி கூடயும் தண்ணி சேர்த்து அரைச்சிருப்போம். இந்த தண்ணியே வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி உப்பு எதுவுமே நம்ம சேர்க்கல. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட தோசை மாவு பதத்தில் இருக்குங்க. இந்த மாதிரி வந்து ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால தான் வந்து தயிர் சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து புளிக்க வைக்க தேவையில்லை, இன்ஸ்டண்ட்டாக வந்து இது வந்து அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். நைட்டே நீங்கள் கொண்டக்கடலையும் அரிசியும் வந்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து இது செஞ்சுக்கலாங்க. ஸோ மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. நம்ம தயிர் சேர்த்துருந்தால அதை சேர்த்து அரைச்சது சரியாக இருந்ததுங்க. அடுத்ததாக வந்து அடுப்பில் வந்து ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் தவா எடுத்தாலும் சரி, அப்படி இல்லைனா வீட்டில் இருக்க நார்மலான இரும்புக்கல் எடுத்தாலுமே ரொம்ப சூப்பராக வரும். இது வந்து பெருசாக அடை மாதிரி சுடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக வீட்டில் தோசை சுடுவோம்ல, அதே மாதிரி சுட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மெலிசாவே தரட்டலாம். ரொம்ப சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் வருங்க நம்மளுக்கு. இதுக்கப்புறமா இது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சுற்றி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாங்க. இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம நார்மலாக தோசை கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்லேயும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து கொண்டக்கடலை நம்ம ரேஷன் கடையில் நிறைய வாங்குறதால என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் வந்து ரேஷன் வந்து கொண்டக்கடலை வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கொண்டக்கடலை வாங்கும்போது அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. அதே மாதிரி குழந்தைங்க வந்து இதை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையாக செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான மாதிரி இருக்கும். குழந்தைங்களே ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியோ அதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.